இளைத்தவனுக்கு எல்லை கொடு, கொழுத்தவனுக்கு கொள்ளை கொடு என்று ஒரு வழக்கு சொல்லாடல் உண்டு. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிங்களா? அப்போ இந்த ஒரு ட்ரிங்க் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல குடித்தாலே போதும், கெட்ட கொழுப்பு கரைஞ்சி ஃபிட் ஆயிடுவீங்க. இதுக்கு கருப்பு கொள்ளு, மணிச்சம்பா அரிசி, கருஞ்சீரகம், சீரகம், பார்லி, கருப்பு உளுந்து, கருப்பு கவுனி அரிசி, இது எல்லாத்தையும் இயற்கை விவசாயிகளிடமிருந்து வாங்கி நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு வறுத்து திரிச்ச மாவு தான் நம்மளோட இடைக்குறைப்பு மாவு. இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருள்லையும் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த ஒவ்வொரு பொருளை பற்றி நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இந்த பானம் ரெடி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்மளோட அத்தி இடைக்குறைப்பு மாவை எடுத்துக்கோங்க. அதை 1/2 கிளாஸ் தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட 3 பல் பூண்டு எடுத்து நல்லா தொலி உரிச்சிட்டு நல்லா நச்சு அதையும் நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். இதில் பூண்டு சேர்க்குறதுனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். பெருங்காயத்தூளும் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வரட்டும். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுனது 1 கிளாஸ் வர்ற வரைக்கும் நல்லா கொதி வந்துடட்டும். டேஸ்ட்டுக்கு வேணால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் உப்பு சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இதை தினமும் காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்களே நல்ல ரிசல்ட் பார்ப்பீங்க. இந்த ட்ரிங்க் குடிக்கும்போது அந்த நாள் ஃபுல்லாக தண்ணியும் அதிகமாக குடிக்கணும். தண்ணி அதிகமாக குடிக்கிறதுனால உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த அத்தி இடைக்குறைப்பு மாவு உங்களுக்கு வேணால் ஸ்க்ரீனில் தர நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இயற்கை விவசாயம் காப்போம், உணவே மருந்து. நன்றி.